மணி 11 ஆகுது. நல்ல நாள், அதுவுமா எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து டிபன் சாப்பிடலாம் நினைச்சா அருவிக்கு குளிக்க போன புள்ளையே இன்னும் காணுமே. நீ யார பத்தி புலம்புற? நான் வேற யார பத்தி புலம்புவேன்? நம்ம பிள்ளை முத்துராசாவை பத்தி தான். அவன் குளிக்க மட்டும் போயிருந்தா இந்நேரம் வந்திருப்பான். தூண்டில் போடல போயிருக்கிறான். தூண்டில் போடவா? ஆமா. என்ன அருவியில மீனா பிடிக்கிறான்? ஆமா, பொம்பளை மீனை பிடிக்க போயிருக்கிறான். இந்த அருவியில குளிக்க வர குட்டிகள்ல இன்னைக்கு எவ சிக்குவான்னு காத்துக்கிட்டு இருப்பான். நல்ல நாள், அதுவுமா புள்ளைய திட்டாதீங்க. திட்டாம அவன் அடிக்கிற கொட்டத்துல அசலூர்காரங்க நம்ம ஊர்ல பொண்ணை கொடுக்கவும் பயப்படுறாங்க, பொண்ணை எடுக்கவும் பயப்படுறாங்க. என்ன வெயில், என்ன வெயில். ஏண்டே, உன்னை ஆத்த விட்டு வெளியில வராத. அந்த முத்துராசா கண்ணப்பட்ட ஆபத்துன்னு உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் தொலைச்சு தெரிக்கு ஜலம் தானே விட்டு இருக்கேன். எதையுமே செய்ய வேண்டாம், முதல்ல நீ உள்ள போடி. ஏன் தான் முத்துராசன் பயந்து சாகுறடா? அவன் என்ன கடிச்சா தின்னுடுவான்? அடியே, அவன் கடிச்சு தின்னா பரவாயில்லடி, கடிச்சு துப்பிடுவாண்டி. அதுக்கு தாண்டி பயப்படுற. ஐயோ, அவன் கண்ணுல படாம உன்னை ஒளிச்சு வைக்கிறதே எனக்கு வேலையா போச்சு. குழந்தை உள்ள போடிமா, போயிடு போடின்னா. முதல்ல இந்த துளசி மாடத்தை தூக்கி கொல்ல பக்கம் போடணும். புள்ளியாரப்பா, அம்மா மாதிரி பொண்டாட்டி வேணும்னு நீ கண்ணை திறந்து உட்காந்துட்டு இருக்க. என் கண்ணுல பொண்ணுங்களே படக்கூடாதுன்னு நான் கண்ணை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். என் கண் பட்டாலே இந்த ஊர்ல இருக்க பொண்ணுங்களோட கற்பெல்லாம் கெட்டு போதான் பேசிக்கிறாங்க. நீ தான் என்ன காப்பாத்தணும். என்னென்ன சொன்னீங்க? என்னடா சொன்னதானே தெரியும். நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு லட்சுமி புது டீச்சர் வராங்களா? வரட்டுமே. அண்ணே, பொம்பளை டீச்சர்னே. இருக்கட்டுமே. வயசு 18. அண்ணே, பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்களா? இன்னும் கல்யாணமே ஆகலையா? லட்சுமி வர போறா. லட்சுமி ஊரு வந்துருச்சு, வா. இதத்தான் அழகா இருக்குன்னு சொன்னியா? அதானே, எனக்கு ஒண்ணும் புரியல. வந்தாச்சு, டீச்சர் வந்தாச்சு. அண்ணே, என்னென்ன சொன்னீங்க? ஏமா, நீ ஊருக்கு புதுசா? யார் வீட்டுக்கு போகணும்? நான் அண்ணாநகர பள்ளிக்கூடத்துக்கு புதுசா வந்திருக்கிற டீச்சர். பள்ளிக்கூடத்துக்கு எப்படி போகணும்? ரோடு மேல போனா 2 மைல், குறுக்கால போனா 1 மைல். ஆமா, நீ தனியாவா வந்திருக்க? ஆமா. இந்த ஊர்ல முத்துராசான்னு ஒரு ஆள் இருக்கான். அவன் கண்ணுல மட்டும் தெம்படாத தாயி, ஜாக்கிரதையா போ. ஏமா, நீங்க தான் புதுசா வந்திருக்கிற டீச்சரா? ஆமா. இந்த ஊர்ல முத்துராசான்னு ஒருத்தர் இருக்கிறான், அவகிட்ட பார்த்து நடந்துக்கிறீங்க. என்ன எல்லாரும் முத்துராஜன் பயமுறுத்துறீங்க? அப்படி அவன் என்னதான் பண்ணுவான்? என்ன பண்ணுவானா? அவன் குறி வச்ச எந்த பொம்பளையும் இதுவரைக்கும் தப்புனதே இல்ல. இந்த பட்டிக்காட்டுல இருக்கிற பொம்பளைங்க வேணா அவங்க கிட்ட ஏமாறலாம், நான் ஏமாற மாட்டேன். இதோ பாருமா, பட்டிக்காடோ பட்டணமோ எதுவா இருந்தாலும் பொம்பளை தான். ஏதோ பார்த்து உஷாரா நடந்துக்கிறீங்க. ஆமா ஆமா, வணக்கம்மா. நீங்க தான் புதுசா வந்திருக்க டீச்சரா? 8 மணி பஸ்ல வரதா சொன்னாங்க. நீங்க யாரு? நானும் இந்த ஊருக்காரங்க அம்மா. இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் சேவை செய்யணும்னே பிறந்திருக்கேன். அந்த பெட்டி கொடுங்க. பரவாயில்ல. அட கொடுங்கம்மா, நானும் அந்த ஸ்கூல் வழியா தான் போயிட்டு இருக்கேன். கொடுங்க. அம்மா, ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஊர்ல முத்துராசன் ஒரு பையன் இருக்கான். அவன் கண்ணுல மட்டும் பற்றக்கூடாது, ரொம்ப உஷாரா இருக்கணும். எனக்கு தெரியுமே. எப்படி? வர வழியில பார்த்தவங்க எல்லாம் இதையே தான் திருப்பி சொன்னாங்க. அடேங்கப்பா, முத்துராஜ் பெரிய ஆளுதான். அவன் பேரு எப்படி எல்லாம் பரவி இருக்கு பாருங்க. எல்லாரும் இப்படி பயமுறுத்துறீங்களே, அந்த முத்துராஜ் அப்படி என்னதான் செய்வான்? கொடை கொடுங்க, சொல்றேன். அந்த கிருஷ்ண குழல் உதரா கோபியர் எல்லாம் மயங்கிடுவாங்களா? அதே மாதிரி இந்த முத்துராசா பேசினா போதும், பொண்ணுங்க எல்லாம் மயங்கிடுறாங்களா சொல்லிக்கிறாங்க. அப்படி அவன் என்னதான் பேசுவான்? ஒன்ன போல பொண்ணு இன்னும் பிறக்கல, ஒன்ன விட்டு வேற பொண்ணு நினைக்கல. அது எப்படிங்க உங்க உடம்பு மட்டும் வெல்வெட் மாதிரி இருக்கு? என்ன பளபளப்பு, என்ன வளவளப்பு. கள்ளு குடிச்சாதாங்க போதே ஏறும். உங்க கண்ணை பார்த்தா போதும் ஜிவ்வுன்னு போதே ஏறுது. உங்க முகம் தாமரப்பூ, கண்ணு கோவளப்பூ, மூக்கு எள்ளுப்பூ, கன்னம் ரோசாப்பூ, பல்லு முல்லப்பூ. உங்க உடம்பு தாழம்பூ,
மொத்தத்துல நீங்க ஒரு பூந்தோட்டங்க. ஆ, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்படித்தான் அந்த முத்துராச பொண்ணுகிட்ட பேசி மயக்கிறானா. முத்துராஜ் இப்படி எல்லாம் பேசுவானோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனா நீங்க பேசுறது ரொம்ப நயமாவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. இவ்வளவு எல்லாம் புகழாதீங்க, எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. அம்மா, ஆ? நான் உன் சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. இந்த முத்துராசா எப்படி எல்லாம் பேசுவான்னு இப்ப சொன்னல, அது அத்தனை உங்களுக்கு பொருந்தும். ஆமாங்க, நீங்க அவ்வளவு அழகா இருக்கீங்க. நிஜமாவா சொல்றீங்க? இந்த பட்டிக்காட்டான் பொய் சொல்லி எல்லாம் பழக்கம் இல்லைங்க. நீங்க வேணா உங்க முகத்தை கண்ணாடியில பாருங்க, நான் சொல்றது நிஜமா பொய்யான்னு தெரியும். மனசுல கள்ளம் இல்லாம குழந்தை மாதிரி பேசுறீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இத பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். என் பையன் முத்துராஜோட நடத்த சரியில்லைதான். நானும் எவ்வளவோ கண்டிச்சு பார்த்துட்டேன், பிரயோஜனம் இல்லை. இப்ப என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செய்வோம். என்னங்க முடிவெடுக்க வேண்டிய நீங்களே இப்படி பொறுப்பை தட்டி கழிச்சா எப்படிங்க? உங்க முகத்துக்காகவும் செண்பகத்தம்மா முகத்துக்காகவும் தான் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தோம். ஆமாங்க, இல்லன்னா ஊர் பஞ்சாயத்து கூட்டி என்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருப்போம். இப்போ ஒண்ணு குடிமொழிக்கு போயிடல, பஞ்சாயத்தை கூட்டுங்க. அவங்க என்ன முடிவு சொல்றாங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். சும்மா இருங்க. அவங்க வேண்டாம்னு சொன்னா கூட நீங்க நம்ம பிள்ளைக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவீங்க போல இருக்க. அவன் என்ன பொண்ணுங்களை தூக்கிட்டு போய் கெடுத்துட்டானா, இல்ல வீட்டுக்குள்ள வந்து கைய பிடிச்சு இழுத்தானா? ஏதோ 2 வார்த்தை பேசுவான், இதுங்க பல்ல இழுச்சுக்கிட்டு ஈன்னு அவன் பின்னாடியே ஓடுதுங்க. அதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? செண்பகத்தம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. என்னத்தையா நியாயத்தை கண்டுட்ட? உன் பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா நீ சும்மா விட்டுருப்பியா? பணக்காரங்களுக்குன்னு ஒரு நியாயம், ஏழைங்களுக்குன்னு ஒரு நியாயமா? முத்தம்மா, எதுக்கு இப்படி ஆத்திரப்படுற? இப்ப என்ன செய்யணுங்கிற? என்ன செய்யணுங்கிறியா? என் புள்ள மட்டும் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சிருந்தா 2 துண்டா வெட்டி போட்டிருப்பேன். முத்துராசாவை வெட்டி போடணுங்கிறியா? அப்படி செஞ்சாலும் தப்பு இல்லையா? ஏண்டா குத்துக்கல்லாட்டம் நிக்கிற? உன்னை வெட்டி போடணும்னு சொல்றாங்க, என்ன பண்ண போற? இத பாருங்கம்மா, நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்க தயாரா இருக்கு. ஊரை விட்டு திறத்துறமா, இல்ல கழுத மேல ஏறி சவாரி பண்ணமா, இல்ல கைய கால வெட்டணுமா? நீங்க விஷம் கொடுத்தாலும் நான் குடிச்சிருவேன். உன்னை போல பொண்ணு இன்னும் பிறக்கல, உன்னை விட்டு வேற பொண்ண நினைக்கல. அது எப்படிங்க? உங்க உடம்பு மட்டும் வெல்வெட் மாதிரி. என்ன பளபளப்பு, என்ன வளவளப்பு. கள்ளு குடிச்சாதாங்க போதை ஏறும். உங்க கண்ணை பார்த்தாலே போறோம், ஜிவ்வுன்னு போதை ஏறுதுங்க. உங்க முகம் தாமரப்பூ, கண்ணு கோவளப்பூ, மூக்கு எள்ளுப்பூ, கண்ணம் ரோஜாப்பூ, பல்லு முல்லைப்பூ, உங்க உடம்பு தாழம்பூ. மொத்தத்துல நீங்க ஒரு பூந்தோட்டங்க. என்ன முத்தம்மா, வாயடைச்சு போய் நின்னுட்ட? தம்பிக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? தம்பிக்கு தண்டனையா? எதுக்கு? நம்ம வீட்டு பொண்ணுங்க அடக்கம் இல்லாம தெரியுதுங்க, அதுக்கு தம்பி என்ன பண்ணும்? பாவம். தண்டனை கொடுக்கறதா இருந்தா நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கு தான் தண்டனை கொடுக்கணும். அதை விட்டுட்டு பெருசா ஊரை கூட்டி நியாயம் கேட்க வந்துட்டேன். முத்தம்மா, என்ன பிளேட்ட திருப்பி போட்டுட்ட? ஆமலு, உனக்கு எல்லாம் விளக்கமா சொல்லணுமாக்கு. யோ, வேற வேலை இருந்தா போய் பாருங்க, போங்க. என்னடி வேலைக்கு பார்த்து நிக்கிறீங்க? போங்கடி. வந்துட்டாளுங்க. தம்பி, நான் பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் வீட்டு பக்கம் வாங்க. வரட்டுமா? அடேங்க அப்பா, ஆவேசம் வந்தவ மாதிரி அந்த ஆட்டம் ஆடுனா, இப்ப என்னடானா இப்படி அடங்கி ஒடுங்கி இழுச்சுக்கிட்டு வேற போறா. அப்படி என்னடா மந்திரம் போட்ட அவகிட்ட? முத்தம்ம கிட்ட நான் என்ன சொன்னேனாமா? அத நானே அப்புறமா சொல்றேன். சரி.